காரி குத்து நிக்கிறாங்க கேட்டாங்க எனக்கு தெரியாது. அங்க அஜாக்கருங்க 20 நேரம் கட்டல, 1 ரூபாய் 2 ரூபாய் கவர்மெண்ட் ஸ்கூல் அது அவ்வளவு அஜாக்கர ஸ்கூல் நடக்குதுங்க. ஊத்த இவ்வளவு நேரம் ஆகுதுங்க. அது வரைக்கும் பேரண்ட்ஸ் நீங்க ஏன் சொல்லல? ஏன் இதை மறைச்சிங்க? அப்ப உண்மையா அந்த புள்ள போச்சு 5 நிமிஷம் காலாக்கு புள்ளி வந்து தேடணும். நீங்க தேடலாம் பாதுகாப்பு யாருமே சொல்லவே இல்லை. போலீஸ் நாங்க பேசுறோம் சொல்றாங்க. அந்த புள்ள யார் சேர்ந்தது எதுக்கு சேர்ந்து கேட்க போறீங்களா? இது வரைக்கும் யாருமே கழிவு யாருமே வரல. ஏன் வரல? எதுக்கு வரல? போட்டு சுத்தி பாதுகாப்பு நீங்க மட்டும் கேட்டீங்க. அந்த சார் நின்னு போய் தான் பாக்குறாங்க. நீங்க வந்துருமா பஸ்ல போறோம் சுத்தி சவுறு சுத்தி சவுறு போடணும். பெரிய வேலை கட்டி வச்சிருக்காங்க. எவ்வளவு பசங்க படிக்குது? 100 பசங்க படிக்கிறது 2 அது பசங்க நான் போய் சாப்பாடு கொடுத்துருவோம். என் பையன் நாங்க தான் படிக்கிறான். பசங்க எல்லாம் போய் கை கவர்ந்ததுக்கு அப்புறம் பக்கத்திலே வந்து சர்க்கஸ் எல்லாமே இருக்கு. அந்த பிள்ளைங்க வந்து அந்த செப்டிக் டேங்க் பாதுகாப்பா வச்சிருக்குமா இல்லையா? இவ்வளவு பிள்ளைங்க படிக்கிற இடத்துல ஒரு வேற போட்டு ஃபீஸ் வாங்குறாங்க. அது பாதுகாப்பு பண்ணி வச்சுட்டுமா இல்லையா? மெத்தனை போய் எப்படி நடத்துறாங்க? கல்வித்துறை பார்க்கணும், கேட்கணும். இந்த பிள்ளைங்க பாதுகாப்பு வேணும். எல்லா பிள்ளைகளும் உங்களை நம்பிதான் அனுப்புறாங்க. இந்த மாதிரி பாதுகாப்பு எப்படி இருக்கு? 4 மணி வரைக்கும் பெற்றோர் போய் கூப்பிடுற வரைக்கும் அந்த குழந்தைய அந்த கிளாஸ் டீச்சரும் தேடல, அந்த உள்ள ஸ்கூல்ல அவரு யாரும் வாட்ச்மேனும் தேடல, யாருமே தேடல. இங்க எங்க பாப்பா போயிட்டு என் சின்ன பொண்ணு எங்கன்னு கேக்குறாங்க. அந்த கிளாஸ் டீச்சர் கூப்பிடுறாங்க. அந்த பேரை சொல்லி பவுலோஷ் நீ எந்த வெளியே வானு அப்பதான் தேடுறாங்க. ஸ்கூல் பொண்ணு அப்ப 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆனா ஸ்கூல் பொண்ணு உள்ள வந்துச்சு. நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு போய் காவல்துறையை அழைக்கிறாங்க. காவல்துறை தாசில்தாரு அவரை எல்லாரும் உள்ள போறாங்க. அப்ப பெற்றோர் தகவல் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? தகவல் வரது எமர்ஜென்சி வந்து குழந்தைகளை கூட்டிட்டு பெற்றோருக்கு எமர்ஜென்சி வந்து குழந்தைகளை அவருடைய அப்பா வந்து வேலை பாக்குறாரு. அவரு அவங்க தாத்தாவுக்கு போன் பண்ணி ஏதோ ஸ்கூல்ல பிரச்சனையா போயிட்டு பாருங்க பாடுறாரு. அந்த அளவுக்கு ஒரு மெத்தனமா இந்த அளவு ஒரு கேவலமான ஒரு ஸ்கூலு. நான் என்ன கேக்குறேன்னா காவல்துறைக்கு தகவல் கொடுத்தீங்கல்ல, பெற்றோர் தகவல் கொடுமா கொடுக்குறது இல்லையா? நீங்க பெற்றோர் கூப்பிட்டு ஏதோ தவறுதல் நடந்து போச்சுன்னு இது வரைக்கும் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு மேனேஜ் பண்ணி நீங்க உள்ள இருக்கிறீங்க. இப்ப வெளியில ஃபுல்லா காவல்துறை வந்து மக்களை எல்லாரையும் இங்க வந்து யாரையும் சாலை மறியல் பண்ணாதீங்க. ஏன்னா அரசியல் பயன்படுத்தி அவங்க வந்து ஏதோ பண்றாங்க உள்ள. பிள்ளைக்கு ஒரு நீதி கேட்கணும், நீதி வேணும். இதுவரை ஒரு விக்கிரவாணி மக்கள் வந்து ஒரு பெரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. தயவு செய்து நீங்க இந்த ரிப்போர்ட்டர் எல்லாமே சேர்ந்து இந்த பிள்ளைக்கு ஒரு நீதி வாங்கி தர வேண்டும். உங்க தாய்மொழின்னு கேட்டுக்கொள்ளுங்க.